மட்டன் ஷாப் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டு இறைச்சி மொத்தம் மற்றும் சில்லறையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும். உங்கள் கேஜி மட்டன் ஷாப். உங்கள் ஆர்டர்களுக்கு 10% தள்ளுபடி தருகிறோம். தொடர்புக்கு 7200432164. கட்சியினுடைய பெயர் அகில இந்திய மருந்தநாயகம் மக்கள் கட்சி என்று இன்று முதல் அறிவிப்பு செய்யப்படுகிறது. மதவாதத்தை ஒழித்து கட்டாமல் மதத்தையும் ஜாதியையும் சல்லிவேர் உட்பட ஆணிவேர் உட்பட அனைத்தையும் அகற்றாமல் நாம் மனித நேயத்தையோ மக்கள் நேயத்தையோ மக்களுக்கான விடுதலையோ பெற முடியாது என்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை சரியாகவே தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னும் ஒன்றை சொல்ல முடியும், ஜனநாயகத்தில் பேசுகிறோம், ஆனால் சர்வாதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு மன்னர்கள் தான் ஆட்சி, அதற்கு சாதாரண படை வீரர் தான் மருதநாயகன். சாதாரண படை வீரனாக ஆட்காட்டு போர்ப்பாசறையில் இருந்த ஒரு படை வீரன் மதுரையை ஆட்சி செய்கிற திருமலை நாயக்கருக்கு அடுத்து வந்த மிகப்பெரிய மன்னன். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைத்த 2வது இஸ்லாமிய மன்னன். எப்படி கிடைத்தார்? அப்ப அவருக்கு எவ்வளவு வலிமை. மதுரையில பெரிய சண்டை, முத்திராவில சண்டை. யாரால மண் கேட்டால் பாண்டியனால மண் என்கிறான். பாண்டியர் யார் என்று கேட்டால் என்னுடைய சாதி உன்னுடைய சாதி என்கிறான். மதுரை பாண்டியர் கான் சாஹிப் ஒரு சரித்திரம், கான் சாஹிப் ஒரு மாபெரும் வீரம், கான் சாஹிப் ஒரு மாபெரும் ஆளுமை, கான் சாஹிப் ஒரு மனிதத்துவம், கான் சாஹிப் ஒரு மா மன்னர், கான் சாஹிப் மாமா குறையில் கூட ஒரு தமிழர், கான் சாஹிப் சிம்ம சொப்பனம், ஆங்கிலேயர்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மாபெரும் வீரர். இன்னொன்று என்னவென்றால் முழுமையாக இதுல எந்த ஜாதியும் மதம் எதுவுமே இல்லாம அத்தனை தூக்கி உணர்ச்சியில் கொடுத்ததுதான் இந்த மன்னர்கள். திப்பு சுல்தான் அந்த கடிதத்திலே அவன் மண்டேலா நான் கருவிருந்தேன், என் தாயின் நான் கருவில் நான் இருந்தேன், நீ சிறையில் இருந்தாய், என் தாயின் உடல் வைத்தால் நான் கால் வைத்தேன், இந்த பூமியிலே புதிய உயிராக வந்து விழுந்தேன், மண்டேலா நீ சிறையில் இருந்தாய், காரணமே இல்லாமல் கதவை அறுத்தேன், என் தாய் என்னை மாறோடு சீராக்கி வளர்த்தால், மண்டேலா நீ சிறையில் இருந்தாய், பள்ளிக்கு சென்று பாடங்களை கண்டேன், தோளோடு நூலமில் கிடைத்தார்கள், மண்டேலா நீ சிறையில் இருந்தாய், கலைகளை கற்க விரும்பினேன், கல்லூரிக்கு சென்றேன், கலைகளை கற்றேன், காவியம் படித்தேன், மண்டேலா நீ சிறையில் இருந்தாய், வேலை தேடி நீதிக்கு தொடங்கப்பட்டேன், வேலையும் கிடைத்தது, வாழ்க்கையில் வெளிச்சமும் கிடைத்தது, மண்டேலா நீ சிறையில் இருந்தாய், ஒரு பெண்ணை உருக உருக காதலித்தேன், அவள் நெஞ்சில் மதிப்பை கிடந்தேன், மண்டேலா நீ சிறையில் இருந்தாய், ஒரு ஆனால் இஸ்லாமியர்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் முக.ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி நம்மளுக்கு இருக்கு. இஸ்லாமியர்களை எதிர்த்து படம் எடுக்கும் பொழுது இஸ்லாமியருடைய பாதுகாப்பு நாட்டால் உங்களுக்கு எங்களுக்கு நெஞ்சில் இடம் இருக்கின்றது, உங்களை நான் தான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இஸ்லாமியர்களை சித்தரித்து எடுக்கக்கூடிய படங்களை திரையிடுவதற்கு திரையிட அனுமதிப்பது ஏன்? மேடைக்கு மேடை நான் தான் உங்களுக்கு இருக்கின்றேன் என்று ஒரு பக்கம் கொக்கரித்துக் கொண்டிருப்பது,
இன்னொரு பக்கம் என்ன செய்யறது, இஸ்லாமிய விஷயத்திற்கு எடுக்கக்கூடிய படங்களை அனுமதிப்பு. நாம் எந்த அளவிற்கு பாசிச பாஜகவை எதிர்க்கின்றோமோ அதை விட இரு மடங்காக தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்க்க வேண்டும். அப்படி எங்களுடைய தலைவர்களுக்கு நினைவு நாள் பிறந்த நாளை கொண்டாடுகள் செல்கிற பொழுதெல்லாம் நீங்க துப்பாக்கியால் எங்களை சுட்டு வைப்பதோடு அந்த சாயக்காரர்கள் உள்ளே இருந்து கலவரம் செய்தார்கள் என்று ஒரு கட்டுக்கதையையும் அவிழ்த்து விடுகிறார். காலந்தோறும் நாங்கள் சண்டை ஒன்றை போட்டுக்கொண்டே எப்போதும் முட்டி மோத வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம். ஏன் ஆட்சி அதிகாரம் எப்போதும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்துவிட்டு கையேந்துகிற நிலையில, பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில, அனாதைகளாக்க சொந்த மொழியில ஏதிலே போல் நாங்கள் வாழ வைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய அரசியல் திட்டம். இப்படியான அரசியல் திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த 60 ஆண்டு காலம் 67 ஆண்டு காலத்தை முடிச்சுட்டு இப்ப 70 ஆண்டு காலத்துல திராவிட அரசியலும் 70 ஆண்டுகள் 25 ஆண்டுகளை முடித்துட்டு இந்திய அரசியலும் இருக்கிறத நாம் ஒரு வரலாற்றை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. புதிய கட்சிகளை தொடங்குகிறனா புதிய வரலாற்றை பழைய வரலாற்றின் அந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இடைக்கால வரலாறு அல்ல, அது முழுக்க எட்டப்ப வரலாறு. நீங்க சொன்ன கட்டபொம்மன் வரலாறு தான். சிறையில் வந்து அவர்கள் உரிமையை கேட்க முடியாது. உரிமையை கேட்டால் மாவட்டம் இன்றைக்கு நல்லா பாருங்க, தொடர்ச்சியா இந்தியா சாமியாக இருந்தாலும் சரி, அவர் இல்ல நாகமாக இருந்தாலும் சரி, அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடைய அனைத்து சமூக செயல்பாட்டாளர்களுடைய உங்களுடைய அவர்களுடைய சித்தங்கள் எல்லாம் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பெரும் தீவிரவாதியாகவும் அவருடைய பேர் ரவுடியாகவும் இங்கே இருக்கக்கூடிய சூழல் அவரை இயக்கிக் கொண்டு மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த சமூகத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சி என அறிவிப்பு செய்து அதனுடைய முதன்மை கொள்கைகளை பெரும்பான்மை மக்கள் பயன்படும் அறிவியல் கண்டுபிடிப்புகளை வளர்த்தெடுப்போம். தொழில்நுட்ப கல்விகளை ஊக்குவிப்போம். உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்தும் வர்ணாசிரம சனாதன கொள்கையை அழிப்போம். சாதி சமய ஆதிக்கத்தை ஒழிப்போம். சமத்துவம் வாழ வழிவகை செய்வோம். சாதி சமய வேறுபாடுகளை களைந்து ஒன்றிணைவோம். தமிழருக்கான ஆட்சியை வென்றெடுப்போம். மகளிருக்கான சமபங்கு அளிப்பது என்பது பிச்சை அல்ல, அது அடைவது பிறப்புரிமை. அதற்காக பாடுபடுவோம். ஊடகங்களால் ஏற்படும் பண்பாட்டு சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகளை தடுப்பதற்கு முயற்சி செய்வோம். அரசியல் தலையீடு அற்ற கையூட்டு உலகற்ற நீதி நிர்வாகம் அமைந்திட பாடுபடுவோம். மகளிர் ஆடவர் அனைவருக்கும் சுய உதவி குழுக்கள் மூலம் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் தற்சார்பு பொருளாதார திட்டத்தை உருவாக்குவோம். தனியார் மயம் மூலம் நம் வளங்களை கொள்ளையடிப்பதை தடுத்து கருப்பு பண கள்ளச்சந்தையை ஒழிப்போம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று இருப்பதை மாற்றி அமைப்பு அகற்றி வாழ்வுரிமை நிலைநாட்ட போராடுவோம். மருத்துவம் மற்றும் கல்வி வியாபாரமாகிக் கொண்டிருப்பதை தடுத்து அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாக மாற்ற முயற்சி செய்வோம். அனைத்து முறைகேடுகளையும் விசாரிக்க மக்கள் நீதிமன்றம் அமைத்து மக்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்க போராடுவோம். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, சனாதன ஒழிப்பே மக்கள் விடுதலை, ஜனநாயகத்தை காத்திட ஒன்றுபடுவோம், பாடுபடுவோம். நன்றி நன்றி நன்றி. சார்ந்திருக்கும் அகில இந்திய மருதநாயக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் காணொலியாக எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தோழர் தமாரம் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் லோட்டுசாமி அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
மட்டன் ஷாப் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஆட்டு இறைச்சி மொத்தம் மற்றும் சில்லறையாகவும் உங்கள் இல்லத்திற்கு நேரடியாக வழங்கப்படும். உங்கள் KJ மட்டன் ஷாப். உங்கள் ஆர்டர்களுக்கு 10% தள்ளுபடி தருகிறோம். தொடர்புக்கு 7200 432164.